ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நியூ இயர் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சும் டின்னரும் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். முந்தின நாள் ஹரிஷ்மிதா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. ஒரு 11:30 மணி அப்படிங்கும் போது தான் போய் அவளை ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அவள் வந்து நியூ இயர் ஃபுல்லாகவே அங்கே செலிப்ரேட் பண்ணியாச்சு. நான், ஹஸ்பண்ட், மித்துக்குட்டி மட்டும்தான் இங்கே வீட்டில் இருந்தோம். உங்க எல்லோருக்குமே நியூ இயர் வந்து சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க போட்ட கமெண்ட்ஸ்லயே அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அதுல பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பா செம ஜாலியா தான் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு வருஷ பிறப்பன்னைக்கும் நாம வந்து மனசுல நினைப்போம் இந்த வருஷம் வந்து இது கண்டிப்பா செய்யணும் அப்படின்ட்டு. நானும் அந்த வருஷ பிறப்பப்போ நினைச்சிருக்கேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்றதே இல்லையா. ஸோ அதை அப்படியே வந்து ட்ராப் பண்ணியாச்சு. நியூ இயர் அன்னைக்கு தான் இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே. நமக்கு எப்போ தோணுதோ அப்போ எடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ எனக்கு வந்து இந்த 1ஆம் தேதி கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசல்யூஷன் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஸோ லஞ்சுக்கு தான் வந்து வெளியே பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேலையும் இல்லை. சரின்ட்டு நம்மளோட முன்னாடி அந்த கார் பார்க்கிங் ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலைகள் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் வந்து முன்னாடி பயங்கரமான இடம் இருக்கு. பயங்கரமான இடம் அப்படின்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கார் பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பார்க்கிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த மாதிரி கழுவி விடுவேன். ஏன்னா எக்கச்சக்கமான தண்ணி வந்து செலவாகும். ஸோ ஏதாச்சும் முக்கியமான நாள், விசேஷ நாள் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி கழுவி விட்டுருவேன். மற்றபடி முன்னாடி இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த போர்ட்டிக்கோ வந்து நம்ம வீட்டில் க்ளீன் பண்ண வராங்க இல்லையா, அந்த அக்கா டெய்லியும் தொடச்சி மட்டும் விட்டுருவாங்க. ஆனா என்ன பண்ணுனாலும் அந்த வாசல் கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய திருப்தி இருக்கும். வீட பார்க்கறக்கே நமக்கு கொஞ்சம் அழகா இருக்கிற மாரி, நீட்டா இருக்கிற மாரி தோணும். எப்படியும் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். அதுவும் மழையெல்லாம் பெஞ்சது அப்படின்னா, அந்த கிச்சன் கார்டன்ல இருக்கிற மண் எல்லாமே முன்னாடி வந்து சேர்ந்துருது. அத கழுவி விடல அப்படின்னா, குழந்தைக வெளிய போம்போது நல்லா ஸ்லிப் ஆயி கீழ விழுகுற மாதிரி. ஏன்னா, அங்க போட்டிருக்க மண்ணு ஃபுல்லாவே களிமண் மாதிரி இருக்கா, அதெல்லாம் இங்க வந்து நிக்கும்போது அவங்களுக்கு தெரியாம கால் வச்சு விழுக ஆரம்பிச்சுடுறாங்க. பட் வெளியே வந்து இந்த மாதிரி கிளீனிங் வேலை அப்படின்ட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்னால ஆயிரும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் ரெகுலராக கேட்குற விஷயங்கள் இப்போ ஒரு 2 மாசமாக கேட்குறது என்னன்னா, ஏன்க்கா முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, பழைய சந்தோஷம் இல்லை, சம்திங் ராங், என்னாச்சு அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிக்கலையா, சந்தோஷம் இல்லையா அப்படின்ட்டு. வீட்டையெல்லாம் நாம் வந்து குறையே சொல்லக்கூடாது. நல்ல திருப்தியான வீடு தான். நாம் எப்படி நினச்சோமோ அந்த மாதிரியான வீடு தான். முன்னாடி அந்த ஹாலெல்லாம் வந்து சின்னதான தவிர மற்றபடி மற்ற ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ வீட்டில் வந்து எனக்கு இருக்கிறதுல எனக்கு சந்தோஷ குறைபாடுகள் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இந்த வீட்டுக்கு வந்த உடனேன்னு சொல்லக்கூடாது, வந்து ஒரு 2-3 நாள் என்னோட கேர்லெஸ்னால கீழே விழுந்தேன். அதில் என்னாச்சு அப்படின்னா, கீழே விழுந்த உடனே கையை ஊனிட்டேன். ஊன்ன உடனே எனக்கு அந்த வலியெல்லாம் தெரியல. அதே மாதிரி கால்லேயும் வந்து நல்லா அடி இருந்தது. முட்டி கொஞ்சம் வீங்கி இருந்தது. நான் கையை ஊன்னதுனால என்னாச்சுன்னா, கை முட்டிக்கிட்ட பெயினை விட அந்த தோல் இருக்கு இல்லையா, தோள்பட்டைக்கிட்ட பயங்கர பெயின். கை மேலே தூக்க முடியல, கீழே இறக்க முடியல. இந்த மாதிரி பெயின் வந்து ஒரு 4-5 நாளில் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஸோ அதே பெயினோட நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, அப்புறம் வீட்டு வேலைகள் பார்க்குறது, இந்த மாதிரி இருந்தது. நான் அந்த கைவலி வந்து அவ்வளோ கண்டுக்கல. ஈவன் ஒரு டேப்லெட் கூட எடுத்துக்கல. ஒரே ஒரு நாள் வந்து வால்னி ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டல் போனது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, வீடு ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். ஸோ அதில் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. எனக்கு இங்கே வந்தோடனே அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட அவ்வளோ சாப்பிடவே இல்லை. அப்புறம் அந்த வேலை, இந்த வேலை, இந்த மாதிரி ஒரு கேப்பே இல்லாமல் வேலை இருந்துகிட்டே இருந்தது. அது இல்லாமல் உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வெயிட் ரொம்ப கம்மியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வந்து கம்மியாயிருச்சு. எனக்கு அது கூட தெரியல. நான் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக்கப் பண்ணும்போது தான் எனக்கே தெரிய வந்தது. ஒரு 3 கிலோ பக்கம் கம்மியாயிருக்கு. ஸோ இதுதான் ரீசன். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இல்ல. பட் வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். இந்த மாதிரி சாப்பிடாம வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி வந்த பெயின் தான் வந்து எனக்கு பேக் பெயின்.
பின்னாடி வந்து எனக்கு சிசேரியனால் பெயின் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்து தப்பு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட். இதனால வந்து அந்த பெயின் வந்திருக்காது, வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கணும். மேபி எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆனதுனால அந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கலான்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த பேக் பெயின் எல்லாம் எதுவும் இல்லை. கைக்கும் வந்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த கை வலியும் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ பேக் டு ரொட்டீனுக்கு வந்துட்டேன் நான். ஆனால் ஃபேஸில் அந்த தெளிவெல்லாம் வரதுக்கு மேபி இனி ஒரு 1 மந்தில் வந்துரும்னு நினைக்கிறேன். இந்த வீக் வந்து இண்டஸ் வேலிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும்போதே நான்ஸ்டிக் மாதிரி தோணுச்சு, பட் நான்ஸ்டிக் இல்லை. 100% பியோர் ஐரன் குக்வேர் செட்ஸ். தவா, ஃப்ரை பேன் இந்த மாதிரி 4 இருக்குது. எல்லாமே வந்து டாக்ஸின் ஃப்ரீ, ப்ரீ சீசன், இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஃப்ரெண்ட்லி. இதில் வந்து 3 வாங்கினீங்க அப்படின்னா 1 ஃப்ரீ. கடாய் வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் பணியாரக்கல் நம்மக்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருந்து இப்போ ஷேப் மாற்றி இந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நல்லா அகலமாக நான்ஸ்டிக்கில் நாம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் பணியாரம் வந்து வருது. இது ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரிவ்யூவும் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% உங்களுக்கு வந்து ஆஃப் இருக்கும். வாஷ் பண்ணாலும் நாம் குக் பண்ணும்போது அந்த மாதிரி பிளாக் கலரில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் நான் வந்து எல்லா குக்வேர் வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு கழுவிட்டு தொடச்செடுத்து கொஞ்சம் சீசனிங் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஃபுட்டும் ஆனதில்லை. பட் கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்து இதில் ஃப்ரை பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேபி அது வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் ஆகும். பட் ஸ்மெல் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ப்ராமிஸாக அந்த மாதிரி எந்த ஒரு நாளும் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் கேரில் வந்து நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட ஆப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இல்லை அவங்க பேஜில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த மாதிரி சீசனிங் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம குக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எதுவுமே இல்லை. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹரிஷ்மிதா வீட்டுக்கு வரும்போது ஒரு 11 மணி ஆயிருச்சு. அவங்க அப்பா தான் போய் கூப்பிட்டு வந்தார். வந்த உடனே பயங்கர டயர்டாகவும், ஏன்னா காலையில் ஒரு 3 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்குன்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா அவ்வளோதான், செம ஜாலியாக இருக்கும் இல்லையா? நமக்கே எப்படா அந்த மாதிரி ஒரு டைம் எல்லாம் கிடைக்கும்னு இருக்கும். பட் இப்போ வந்து எங்கே அதுக்கான நேரமெல்லாம் சுத்தமாகவே இல்லை. சரி, அவனால் லைஃப்பில் அந்த மாதிரியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் லிபரலாக விட்டுறது. ஸோ வந்து அவள் தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். நியூ இயருக்கு முந்தின நாள் ஹஸ்பண்ட் வந்து இந்த வருஷ கேலண்டர் அப்புறம் கொஞ்சம் கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஆனால் ஹரிஷ்மிதா வந்து இல்லை அந்த டைமில். ஸோ வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சரி, லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதுதான் கொஞ்சம் அவர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. கட் பண்ண 2 பேரும் சேர்ந்து கட் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் சேர்ந்து கட் பண்ண, கத்திரக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, கையை சும்மா புடி அம்மு. மித்ரன், மித்ரன் அம்முக்கா பிடிக்கணும், புடி. வெரி குட், சூப்பர். அம்முக்கா கூட்டி விடு. என்ன
டயட்டம் இல்லை ஒன்றும் இல்லை. மித்ரன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியா? சாப்பிடலாம். அக்கௌண்ட் வரைக்கும் வந்து என் அம்முக்கா காலையில் விழுகிறேன் நியூ இயருக்கு. மித்ரன் அம்முக்காட்ட பிளஸ்ஸிங் வாங்கலையா நீ? எப்படி பிளஸ்ஸிங் வாங்குவேன் அம்முக்காட்ட? அடிக்காதுடா. அக்கா அக்கா அக்காட்ட எப்படி பிளஸ்ஸிங் வாங்குவேன்? அப்படி வாங்குவியா? ஹக்கி கொடுத்துட போதும். ஒரு ஹக்கி கொடுத்துரு. ஒரு ஹக்கி கொடுத்துரு. ஐயோ 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 அவன் தூக்கிடுவான். ஹக்கி கொடுத்துரு. மித்ரன் அம்முக்காக்கு ஒரு ஹக்கி மட்டும் கொடுப்போது. ஓ சூப்பர் தங்கம். சூப்பர் ஸ்ட்ராங்கு. சூப்பர். ஒரு ஹக்கி கொடுத்துரு அம்முக்காக்கு. வீட்டில இருந்து கிளம்பும் போது 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இவளும் தூங்கி எழுந்திருக்கிற கொஞ்சம் டைம், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஏதோ மீட்டிங் அப்படி இப்படின்ட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் செம பசி தான். இப்போ ஒரு 2 மாசமா மித்ரன் கிட்ட ஒரு சேஞ்ச் என்னன்னா, நானும் ஹரிஷ்மிதாவும் அவங்ககிட்ட தமிழில் தான் பேசணும், தெலுங்கில் பேசக்கூடாது அப்படின்ட்டு. எப்பாச்சும் நான் தெலுங்கில் தப்பி தவறி பேசினா கூட அவன் என்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு தமிழில் பேசுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா தமிழ் தான் அழகாக இருக்கான், நீங்கள் தமிழில் பேசுகிறது தான் நல்லா இருக்குது, தெலுங்கு வந்து வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா வந்து கண்டிப்பாக தெலுங்கில் தான் பேசணும் அப்படின்ட்டு. அவர் தமிழில் பேசினா அவன் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு என்னென்னா இப்போ கரெக்டாக யார் வந்து தமிழ் பேசுகிறா, யார் வந்து தெலுங்கு பேசுகிறா அப்படிங்கிறத நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருக்கான். ஸோ தெலுங்கு வந்து பிறந்ததுலேருந்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்க பேசினா மட்டும்தான் சார் வந்து ஏற்றுக்கிறாரு. இந்த மாதிரி நான் ஏதாச்சும் பேசினேன் அப்படின்னா அதில் நிறையா மிஸ்டேக் வருதா. ஸோ அதை வந்து அவனுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியலையா என்னமோ, தயவு செஞ்சு நீங்கள் வந்து தெலுங்கில் பேசாதீங்க, தமிழில் பேசுங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் என்னென்னா அந்த வாங்க போங்க அப்படிங்கிற மரியாதை மட்டும் தமிழில் சுத்தமாகவே அவனுக்கு வந்து வரவே இல்லை. அவன் எது பேசினாலும் ஏன் வா போ இப்படி தான் வருது. நான் வாங்க போங்கன்னு பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு செகண்ட் பேசுகிறானா தவிர அதுக்கப்புறம் அது அப்படியே மாறி போயிடுது. இது வந்து கொஞ்சம் மாற்றி விடணும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரங்க வந்து பேசும்போதே அந்த வாங்க போங்க அப்படிங்கிற வார்த்தைகள் வச்சு தான் நம்ம இந்த ஊர் அப்படிங்கிறதே வந்து கரெக்டாக எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க. அதோட அழகே அதுதான். ஸோ அதை மட்டும் அவனுக்கு கொஞ்சம் மாற்றி விடணும். ஹரிஷ்மிதா எப்போ சூஸ் பண்ணாலும் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அதை தான் சூஸ் பண்ணுவான். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அங்கேயே போகலான்ட்டு போயாச்சு. எனக்கு மித்ரன் வந்து சாப்பிடுவானோ மாட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போனேன். பட் மோமோஸு நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு அதே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக மித்துக்குட்டி வந்து இப்படி சாப்பிட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். இந்த அளவுக்கு வந்து வெளியே இருக்கிற ஃபுட்டை வந்து அவன் டேஸ்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நான் பார்த்தல. எங்கே போனாலும் இட்லி இல்லைனா கர்ட் ரைஸ் இந்த மாதிரி தான். மீறினா கொஞ்சம் வந்து தால் ரைஸ் எடுத்துக்குவானே தவிர இந்த மாதிரி வெரைட்டியாக ஃபுட் வந்து எப்போவுமே சாப்பிட்டதே இல்லை. ஸோ மத்தியானம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து இப்போ ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் யூடியூப்பில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே வர்றது. எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாங்கிறதுக்காக வந்தது தான். இந்த எக்ஸிபிஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே இந்த மொச்சக்காய் இருக்கு இல்லையா, இப்போ மொச்சக்காய் சீசன் இல்லையா, அந்த மொச்சை வச்சு இங்கே வந்து பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க. மொச்சை அப்படிங்கிறது வந்து இங்கே அவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மொச்சக்காயை வச்சு அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து தயாரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது அமிர்தமாட்டை. ஸோ இதை வந்து ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்கு வந்து அவரைக்காய் சூப்பராக கிடைக்கும். முக்கியமாக இந்த சங்கராந்தி டைம்ல எல்லாம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் ஊருக்கெல்லாம் பொங்கல் டைமில் போனேன் அப்படின்னா அப்பா இங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்லுவார். நல்லா இருக்கும், பெரிய பெரிய முத்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டேட்டோ ட்விஸ்டர் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம். அதுலேயே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மொச்சை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அரைச்சி அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்விஸ்டர் வாங்குறதுக்கு முன்னாடி ஹரிஷ்மிதா டீ வேணும் இல்லைன்னா காஃபி வேணும்னா காஃபி தானே அவளுக்கு பிடிக்கும் சரின்ட்டு இந்த பபிள் காஃபி வாங்கலாம் பபிள் டீ வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம். அது வந்து 80 ருபீஸ் என்னமோ வந்து போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோ நல்லா இல்லை, எனக்கு ஏதோ மருந்து குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்று வாங்கி 2 பேர் வச்சுருந்துருக்கலாம். பட் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு கடைசியில் அது வேஸ்ட்டாக தான் போச்சு. பட் பொட்டேட்டோ ட்விஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மொச்சை வச்சு என்னென்ன ரெசிபீஸ் வந்து பண்ணலாம், அது வந்து எந்தெந்த மாதிரி ஸ்டால்ஸில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு பெரிய மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் புதுசாக ஆட் ஆனது வந்து ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன். இதுதான்ட்டு இல்லை, அந்த மொச்சை வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மிக்சர் கூட மொச்சை யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. அதிலே வந்து ஒரு 6-7 வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே ஃபுல்லாகவே க்ரௌடு. ஒரு 4-5 தெரு தாண்டி தான் வந்து காரே பார்க் பண்ணனா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ரஷ் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 1 மந்த்துக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டுருக்கும். நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. பட் வெளியே ஸ்டால்ஸ் இருக்குது, உள்ளேயும் அதே ஸ்டால் தான் இருக்குது. வெளியே வந்து க்ரௌடு ஜாஸ்தி, உள்ளே போனோம் அப்படின்னா க்ரௌடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பெர் ஹெட் 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பனியும் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் 4 பேருமே அந்த 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். அப்புறம் கோபி மஞ்சூரியன் நாம் பண்ணுற மாதிரியே தான். பட் இதுலேயுமே அவரைக்காய் நல்லா வேக வச்சு அதை அரைச்சு அதில் டிப் பண்ணி மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா அக்கி ரொட்டி ராகி ரொட்டி. அக்கி ரொட்டி அப்படிங்கிறது அரிசி ரொட்டி தான். இதில் வந்து அதே மாதிரி மொச்சை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபெல்லாம் இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்ல லேஸாக தட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மொச்சை குழம்பு. ஃபுல்லாகவே மொச்சை தான். அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடை. உள்ளே வந்த உடனே இந்த ஸ்டாலை தான் தேடிட்டே இருந்தேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒப்புட்டு. நாம் கடலப்பருப்பு இல்லை தேங்காய் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொச்சை இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு அதில் இனிப்பெல்லாம் ஆட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி இந்த புட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த ஒப்பிட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இது மேலே நல்லா கீ ஊற்றி கொடுப்பாங்க. இதில் அதுதான் வந்து ஹைலைட்டே. ஸோ இதை தேடி பிடிச்சி இந்த ஒப்பிட்டு வந்து ஒன்று சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த ஒப்பிட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. முக்கியமாக கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், இதுக்கு மேலே நல்லா சூடாக நெய் ஊற்றி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த இலையில கை நமக்கு அதுக்கு தான் போகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக. நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் திக்காக பண்ணுவோம் இல்லையா, இங்கே அந்த மாதிரி இருக்காது. நல்லா லேசாக பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். பட் இந்த ஸ்வீட் வந்து செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் டைமில் யார் வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து இல்லாமல் இருக்காது. ஸோ பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா கடைகளில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஊரில் செய்யறக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வடை போண்டா இது எல்லாமே மொச்சையில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கடைக்கெல்லாம் போகல, வயிற்றுல வந்து இடமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புலாவ், மொச்சையில் புலாவு, அப்புறம் சந்தகை பண்ணியிருந்தாங்க, அப்புறம் கிச்சடி, பாயாசம், இது எல்லாமே வந்து மொச்சை வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம். இதுதான் வந்து ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்க சொன்னது கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல. நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக என்னன்னு தெரியல. ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா, பட் மற்ற ஐஸ்கிரீம் அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் நல்ல சூடாக மொச்சையில் சூப்பு. மொச்சைக்கு மட்டும் திருவிழா இல்லை, இங்கே வந்து மேங்கோக்கும் நடக்கும். லால்பாகில் வந்து நடக்கும். அது இல்லாமல் நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுக்கு செம ஃபெஸ்டிவல் இருக்கும். இதே மாதிரி தான் அந்த பீனட்ஸ் வச்சே என்னென்ன வந்து ரெசிபீஸ் பண்ண முடியும், எந்தெந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து விலாகில் ஷேர் பண்ணுறேன். கடைசியாக நம்ம ட்ரை பண்ணது வந்து ஊத்தாப்பம். இதில் வந்து கொஞ்சம் கீரை அப்புறம் மொச்சை இந்த மாதிரி நிறையா எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஊத்தாப்பமாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. செம டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு ஒரு சாம்பார் சட்னி இதுதான் வந்து சைட் டிஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க. பட் அது இல்லைனாலும் இதை வந்து சாப்பிட்லாம்.
அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷம், ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருப்தி இருந்தது. ஸோ யாருமே வந்து இதை மிஸ் பண்ணாதீங்க பெங்களூரில் இருக்கவங்க. நான் 15 வருஷம் மிஸ் பண்ணி இப்போ தான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா, வெளிய வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்குன்ட்டு கொஞ்சம் தூரியெல்லாம் இருந்தது. இதில மித்துக்குட்டி ஏறவே ஏறாது. அன்னைக்கு அவங்க அக்கா இருக்கான்னு தைரியத்தில ஏறிட்டான். எனக்கு பயம். அவன் இறங்கி வர வரைக்கும் அந்த இடத்துல நிக்கிறக்கே எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. அழுக ஆரம்பிச்சுருவானோ! இதில இடையில நிறுத்தவும் மாட்டாங்களே! அப்டின்ட்டு. பட் அவ வந்து நல்லா பார்த்துக்கிட்டா. இருந்தாலும் அவள திட்டிட்டே தான் இருந்தேன். அவன வந்து இப்டி கூப்பிட்டு போயிட்ட அப்டின்ட்டு. பட் அவனும் வந்து பழகணும் இல்லம்மா அப்டின்ட்டு அவ வந்து சொல்லி கூப்பிட்டு போயிருந்தா. பரவால்ல. அவ வந்து மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டா. அவனும் நல்லா என்ஜாய் பண்ணுனான். ஸோ இந்த வீக் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? கனிஷ்த்ரா, காவ்யா, ராஜாத்தி, ரம்யா, அத்விக் ராஜ், கிறிஸ்டி, காவ்யா ஸ்ரீ, புவனா, யஷ்வந்த். இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். இந்த தடவை வெட்டிங் டே விஷஸ் எதுவுமே இல்லை. ஸோ பர்த்டே விஷஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வீட்டில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் இப்படி தான் இருந்தது. நீங்கள் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, எங்கே போனீங்க, என்ன அன்னைக்கு ஸ்பெஷலாக இருந்தது அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.